ரோட்டில் போகிற இடத்துல பொது வழிகளில் எம்எல்ஏ எம்பிலாம் வந்து வண்டியில் கடந்து போகும்போது டிராஃபிக் எல்லாம் ஜாம் பண்ணாதீங்க. நாங்கள் ஆட்சி மாற்றம் வேணும்னு தான் உங்களை தேர்ந்தெடுத்தோம். நீங்களும் அதே தப்பை பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன ஆகிறது? அதனால் தயவு செஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லையா அப்படின்னு தெரியல, ஏதோ நான் கேள்விப்பட்டேன். சரி, கேள்விப்படாமலே இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணுவது மிகவும் தவறு. மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ட்டு மக்களோட மக்களாக உலாவணும். அது நடிகராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கடவுளை தவிர நாம் எல்லோருக்கும் சமம், எல்லோரும் சரிசமமாக இருக்க வேண்டும்ன்ற எண்ணம் இருந்தால் தான் மக்களோட மக்களாக உலா வரதும் மக்களுக்கு நல்லது சேரும் அப்படிங்கிற எண்ணமும் வரும். நம்ம என்னமோ வானத்துலேருந்து இறங்கி வந்த மாதிரி 10 பேர் பவுன்சரை வச்சுக்கிட்டு, 10 பேர் அண்ணா காவடி வச்சுக்கிட்டு, 10 பேர் கோட்டை வாங்கி கொடுத்துட்டு, கோழி பிரியாணியை வாங்கி கொடுத்துக்கிட்டு, நான் தான் வந்து பெரிய ஆள், நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இனிமேலும் எந்த அரசியல்வாதியும் கூத்தாடியும் செய்யக்கூடாது. இப்போ அரசியலும் கூத்தாடியும் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கும் அந்த ஆசை பாசெல்லாம் இருக்குது. அப்படி பார்த்தா நான் யூடியூப்லேருந்து தோண்ட மாட்டேனே. ஒரு 10 பேர் என்னை பார்க்குறாங்க அப்படின்னா இது ஆசை கிடையாது. நம்மளால் முடிஞ்ச பொது அறிவு விஷயங்களை சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு தான். நான் ஒரு சமுதாய பிரச்சனைக்கு உட்பட்டவன். என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி செய்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். ஆனால் அதே சமயத்தில் தற்பெருமையாகவும் நாங்கள்லாம் கேமரா தூக்கிக்கிட்டு நல்லது பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இருக்குதோ இல்லையோ, வசதியே வந்தாலும் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் கீழ் மட்டத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை உறுதி செய்வோம். அதே மாதிரி எந்த இடத்துலையும் இந்த எம்எல்ஏ எம்பிலாம் மக்களோட மக்களாக உலாவர மாதிரி இப்போதைக்கு நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். எனக்கு அரசியல் ரீதியாக நான் பேச விரும்பலை. அதே சமயத்தில் புதுசாக ஒரு மாற்றம் வரும்னு நினச்ச நம்ம மாறி இருப்போம். மக்களோட மக்களாக உலா வருவோம். நன்றி.